சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல பார்ட் 2 போடவும் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் கெட்டப்ப தாடிதான் பிரி 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 சும்மா பிரிதான். ஆண்டவர் தான் மாசு வெந்து தனியது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. வெந்தி தனியது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. தெரியுது தலைவனோட என்ட்ரி வேற லெவல் ப்ரோ. கேஜிஎஃப் லெவலா இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமால அல்டிமேட் ப்ரோ. கேஜிஎஃப்லாம் தூக்கி சாப்பிடுறோம். போயிடுச்சு வேற லெவல் வேற லெவல் தலை வெந்து தணிந்தது காடு வணக்கத்துக்கு போடு. புதுசா இருந்தது மூவி. ஒரு ஜிவிஎம் படத்தோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு ஜானரே டிஃப்ரெண்டா இருந்தது. சின்னதுல இருந்து பெருசு போற மாதிரி இருந்தது. சூப்பரா இருக்கு, வேற லெவல் இருக்கு. எஸ்டிஆர் வைப்ஸ் எஸ்டிஆர் தான் பிடிக்கும். எப்படி இருக்காரு ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். சூப்பரா இருக்காரு, வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல். எஸ்டிஆர் ஆக்டிங் எப்பவுமே எஸ்டிஆர் ஆக்டிங் வேற லெவல் தான். அதனால சூப்பரா இருக்கு. ப்ரோ தரமா இருக்கிறாரு ப்ரோ. நான் நம்ம நினைச்சேன் நம்ம உடம்புல ஏற்றினா அப்படி இப்படினால போய் பாரு தலையை பயங்கரமாகிறாரு. ஒல்லியா பக்காவாகிறாரு. தாடிலாம் விட்டுன்னு தரமாகிறாரு தலை. செம்மையா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாம் தூள் கல்பிட்டாரு. அப்புறமா வந்து பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருந்தாரு. ஹி வாஸ் லுக்கிங் வே யங் தென் அதர் மூவிஸ். அப்புறமா வந்து புது ஹீரோயின் கூட வந்து ஃபர்ஸ்ட் மூவியா இருந்து கூட வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. அழுதுட்டார் தலை அவர். அவ்வளோதான். பயங்கரமா இருக்கு ப்ரோ. அதான் ஏதோ ஆனால் பார்ட் 2, 3லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு.